இன்றைய தினம் தை அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பெரிய அமாவாசை. இந்த அமாவாசையன்று நம்ம நிலைவாசலில் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நம்ம நிலைவாசலில் இதை வைக்க போகிறோம். அடுத்து நிலைவாசல் தூவி விட போகிறோம். 2 விஷயம் செய்ய போகிறோம். இந்த இரண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கும், கர்ம வினை நீங்கும், பித்ரு சாபம் நீங்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும், செல்வம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 2 விஷயங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்று இரவுக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்குள்ளே எப்பொழுது வேணால் இதை செய்யலாம். ரொம்ப எளிமையான விஷயம் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 2 அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி அதில் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி அந்த அகல் விளக்கு அப்படியே எதுவுமே வாசலில் வச்சுருங்க. அந்த வாசலில் இன்று இரவு முழுவதுமே அந்த உப்பு இருக்கட்டும். நாளைய தினம் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுப்பை நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணலாமல் நிறைய பேர் கேட்பீங்க. தூள் உப்பு அது பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு தான் நம்ம பயன்படுத்தணும். இது மகாலட்சுமி தாயாரோட அம்சம். ஸோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எந்த விதமான கந்திருஷ்டியும் இருக்காது. நாம் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நிலைவாசலை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே வருவோம். ஸோ நம்மளை பின்தொடர்ந்து ஏதாச்சும் கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி ஏதாச்சும் இருக்குனாலும் சரி, அது எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஆல்ரெடி எடுக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டியுமே அந்த கல்லுப்பு இழுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை 1 நாள் வைக்கலாம், இல்லை 3 நாள் வைக்கலாம், அவங்களுடைய விருப்பம் தான். இன்கேஸ் இப்போ அகல் விளக்கு இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கல்லுப்பும் மஞ்சள் கொஞ்சமாக மேலே தூவிட்டு அந்த ஒரு பவுலை மட்டும் நீங்கள் வைக்கலாம். 2 பவுல் வைக்க வேணாம். ஒரு பவுலில் வைக்க போகிறீங்க, பெரிய பவுலில் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பவுலில் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் வச்சுருங்க. வாசலில் 2 பக்கமும் வைக்க வேணாம். ஸோ சின்ன சின்ன பவுல் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த அளவில் இருக்குன்னா நீங்கள் 2 வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குன்னா ஒரு பவுல் வச்சா போதும். அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சரிசி இருந்தால் அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியை முழுதாகவும் நீங்கள் போடலாம், இல்லை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அந்த மாதிரி 2 உடச்சி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அரிசி மாவை எடுத்துக்கலாம். இதை எது உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதற்கு கூட இப்போ அரிசி மாவு எடுத்துருக்கீங்கன்னா அரிசி மாவு கூட கொஞ்சமாக வெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை, இல்லை ஒயிட் சுகர் ஏதாச்சும் ஒன்று கலந்துக்கோங்க. எது இருக்கோ அதை கலந்துக்கோங்க. இதை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வாசலில் வெளிப்பக்கமாக அப்படி தூவி விட்டு வந்துடுங்க. செடி இருக்குது, தொட்டி இருக்குது அப்படின்னா மண்பாங்கான இடம் இருக்குன்னா அங்கே அப்படி தூவி விட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நம்ம செடிகளில் போடும்போது பூச்சி இருக்கும் நைட் டைமில். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக செய்யுங்க. அந்த மாதிரி புதர் இருக்குது, செடி இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாதீங்க. ஜஸ்ட்டு வெளியே மண்பாங்கான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் தூவி விட்டு வந்துடுங்க. இரவு நேரங்களில் புதர்கிட்ட செடிக்கிட்டலாம் ரொம்ப நம்ம கிட்ட போகிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மண்பாங்கான இடத்துல தூவி விடும் பொழுது அங்கே எறும்புகள் அதை சாப்பிடும். அப்படி இன்றைய தினம் குறிப்பாக அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும், பித்ரு சாபம் நீங்க ஆரம்பிக்கும், கர்ம வினை நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தை அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் எது செய்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பித்ருக்களுக்கு நீங்கள் இன்றைக்கி எதுவும் தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்க இல்லை கொடுக்கல, எதுவாக இருந்தாலும் சரி இது நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் இன்றைய தினம் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பொழுதுமே ஒரு சின்ன டம்ளர் இல்லை சொம்பில் கொஞ்சமாக தண்ணீர் நிரப்பிக்கோங்க. அதை வீட்டுக்கு உள்பக்கம், வாசல் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு உள்பக்கம் அந்த கதவு கிட்டே நீங்கள் இன்றைய தினம் இரவு தூங்கத்துக்கு முன்னாடி வச்சுட்டு தூங்குங்க. நாளைய தினம் காலையில் எந்திரிச்சதுமே அந்த தண்ணீரை நீங்கள் செடிகளில் மண்பாங்கத்தில் ஊற்றி விட்டுருங்க. இதுவும் இன்றைய தினம் தவறாமல் செய்யுங்க. இது இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் செய்தால் போதுமானது. இந்த அரிசி வெல்லம் இதை நீங்கள் தூவி விடுறது பார்த்தீங்கன்னா எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். தினமும் செய்யலாம், ஒரு 15 நாள் தொடர்ந்து செய்யலாம், இல்லைனா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யலாம். இதை நீங்கள் செய்யும் பொழுது பிரபஞ்சத்தில் நல்ல நல்ல சக்திகள் உங்களுக்கு தானாக உதவ ஆரம்பிக்கும். நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கும், அது தீராதான்னு யோசிச்சுட்ருப்போம். அதற்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தில் நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் இன்றைய தினம் தானம் செய்ய முடியல, இல்லை யாருக்காச்சும் உணவு வாங்கி தர முடியலனாலுமே இந்த எறும்புகள் இதை சாப்பிடும் பொழுது பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கர்ம வினை நீங்க ஆரம்பிக்கும். ஸோ கர்ம வினை நீங்கினாலே உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கடன் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் பார்த்திங்கன்னா கர்ம வினை. நம்ம ஏதோ ஒரு பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் காரணமாக நம்ம இந்த பிறவிலுமே கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருப்போம். அப்போ அதுதான் கர்ம வினைன்னு சொல்லுவோம். இந்த கர்ம வினை நீங்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும்.
விரைவிலேயே உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வருமானங்கள், பணம் இது எல்லாமே உங்ககிட்ட சேர தொடங்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இந்த தானத்தை செய்யுங்க. நம்ம இந்த தானம் செய்கிறதுனால எந்தவித நஷ்டமும் நமக்கு ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் அதற்கு பதில் உங்களுக்கு பலன் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து தானம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கேட்போம். தானம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்மவினை நீங்கும். கர்மவினை நீங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்யணும். அதை வந்து நம்ம அன்னதானமாக செய்ய முடியல, அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து வசதி இல்லை, இல்லைனா சாப்பாடு வாங்கி தர முடியலன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு தானம் செய்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்ச தானம் எதுவாக வேணால் இருக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி தினமும் அரிசி வைக்கலாம். அந்த அரிசி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் கலந்து, சர்க்கரை கலந்து வைக்கலாம். இதெல்லாமே தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வைத்தாலும் போதும். நிறைய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பறவைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச தானியங்களை வைக்கலாம். ஸோ பிஸ்கெட்ஸ் வாங்கி போடலாம். விலங்குகளுக்கு பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக பழத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் நீங்கள் பசுமாட்டு கொடுத்து பாருங்கள். தினமும் கொடுக்க முடியலைனாலும் எப்போவாச்சும் நீங்கள் கொடுக்கலாம். அமாவாசை தினத்தில் நம்ம அகத்திக்கீரை கொடுப்போம் எப்பொழுதுமே. அதற்கு கூட 2 வாழைப்பழமும் நீங்கள் சேர்த்து கொடுங்க. இல்லை வெறும் வாழைப்பழம் மட்டும் கூட நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எப்பொழுதான் உங்களுக்கு முடியுமோ, எப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுது எல்லாமே நீங்கள் இந்த பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுக்கும்போது உங்களோட அனைத்து விதமான கஷ்டங்கள், கடன்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஏன்னா பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. அப்போ உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் தீர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட பணம் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இது தவிர்த்து நம்ம ஆல்ரெடி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்லியிருப்பேன். அதை வந்து ஆல்ரெடி பதிவில் போட்டிருப்பேன். அதையும் வந்து வீடியோட எண்டில் கொடுக்குறேன். டைம் இருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தூங்குற இடத்துல வைக்கக்கூடிய தண்ணீர், அது மட்டும் இல்லை ஒரு சில பொருட்கள் எரிக்க சொல்லியிருப்பேன். அது எல்லாமே ரொம்ப எளிமையான விஷயம்தான். அதையும் நீங்கள் வந்து டைம் இருந்துச்சு இன்றைய தினம் செய்யுங்க. இது எல்லாமே நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இது தவிர்த்து நம்ம எல்லா ரூம்லேயுமே கல்லுப்பு கொஞ்சம் வைக்கிறது, ஹாலில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் வைக்கிறது, இது எல்லாமே கண்டிப்பாக இன்றைய தினம் தவறாமல் செய்யுங்க. முக்கியமாக இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நீங்கள் திருஷ்டி கழிக்கிறத ஒரு தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமியிலும் நீங்கள் செய்கிறது நல்ல பலன் தான் கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்போ கற்பூரம் சுற்றி போடுறது, இல்லை கல்லுப்பு சுற்றி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்களுக்கு செய்யுங்க. கணவனுக்கும் நீங்கள் செய்யலாம், மனைவிக்கு கணவன் செய்யலாம். ஸோ இன்கேஸ் அவங்க செய்யலைங்க, நான் அந்த எல்லாருக்கும் சுற்றி போட்டேன், என்னால் சுற்றி போட முடியல எனக்குன்றப்ப, மற்றவங்க சுற்றி போட ஆள் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்களே உங்களுக்கு ஒரு கைப்பிடி கல்லுப்படுத்து உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க. சுற்றி அதை தண்ணீரில் போட்டுருங்க. அந்த தண்ணீரை காலையில் எந்திரிச்சதுமே மண்பாங்கான இடத்துல, மரத்தில், இல்லைனா கிச்சன் சிங்கில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு சுற்றி போடும் பொழுது, மற்றவர்களுக்கு சுற்றி போடும் பொழுதும் சேம் அதே தான், சுற்றி தண்ணீரில் போட்டுடலாம் கல்லுப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரம் சுற்றி நம்ம வெளியே மற்றவர்கள் பார்க்கும்படி வைக்கிறது. லெமன் வந்து சுற்றி போட முடிஞ்சால் சுற்றி போடுங்க. ஒரு முழு லெமனை சுற்றி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தி இல்லை வந்து ரோட்டில் பார்த்திங்கன்னா காலை வச்சு நசுக்கி விட்டுட்டு வந்துடுங்க. அடுத்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி காலை கழுவிட்டு வந்துடணும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து தொடர்ந்து சுற்றி போடுவீங்களோ அந்த மாதிரி இன்றைய தினம் மறக்காமல் சுற்றி போடுங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.